இதுக்கு தேவையான அளவுக்கு இப்போ உப்பு சேர்த்துடலாம். இப்போ மாங்காய் போட்டிருக்கேன். இதில் வந்து நம்ம ஏற்கனவே பச்சை மிளகா போட்டிருக்கேன். ஸோ நான் வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துட்றேன். இதோட போட்டு எல்லாமே கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுறணும். இப்போ நான் வந்து இதில் அரிசி வந்து கழுவி ஊற வச்சுருக்கேன். அந்த அரிசியை இதோட சேர்த்துடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்மளோட அரிசி போட்டாச்சு. இப்போ இவ்வளோ தான் நம்மளுடைய மாங்காய் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. மாங்காய் மட்டர் பன்னீர் பிரியாணி வந்து இன்னும் ஒரு ஃபியூ மினிட்ஸில் ரெடி ஆகிடும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய மாங்காய் பன்னீர் மட்டர் பிரியாணி வந்து ரெடி ஆகிடுச்சு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். ப்ளீஸ் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.